நம்மளில் சிலவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எப்போவுமே வாழ்க்கையே ஒரு இருண்ட உலகமாக தோணும். அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. எப்போவுமே மனசில் துக்கமான ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சு. இதில் இனிமேல் நான் என்ன வாழ போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றுமே செய்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நொந்து துவண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த நிகழ்காலத்தில் அவங்களுக்கு எதுவுமே செய்ய தோண மாட்டேங்குது. அவங்களுக்கு மனசுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உடம்பாலேயும் அவங்களால வேலை செய்யவே முடியல. ஏன்னா மனசு ஒத்துழைக்கலை, அதனால உடம்பும் ஒத்துழைக்கலை. மனசு நல்லா இருந்தால் தான் உடம்பு ஒத்துழைக்கும். மனசும் சரியில்லை, அதனால் உடம்பும் சரியில்லை. சரி, நமக்கும் சில சமயம் திடீர்னு டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்தில் நம்ம சரியாயிடுவோம். அது நார்மல் கதி. எப்போது ஒரு நாள் என்னடா இது இன்றைக்கி யார் முகத்தில் முழிச்சோமோ இவ்வளோ டல்லாக இருக்குது, ஒன்றுமே செய்ய தோணலை, சுருண்டு படுத்துக்கலாமான் இருக்கும். அதெல்லாம் எல்லாத்துக்கும் நார்மலாக எப்போவாது ஒரு தடவை வருது. ஓகே, அது ஒன்றும் அப்நார்மல் கிடையாது. இவங்களுக்கு வாழ்க்கை பூரா இந்த மாதிரியே தோணிக்கிட்டே இருக்கும். எல்லாம் இருண்டு போச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என் வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டே கிடையாது, டைம் கூட அப்படியே நத்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போகுது. நம்மளாம் பிஸியாக இருக்கோம், நம்மளாம் எங்கேஜாக இருக்கோம். அப்போ டைம் பறக்குது. இவங்களுக்கு டைமே மூவ் ஆகாத மாதிரி தோணும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மூடு ஸ்விங்குங்கிறாங்கல்ல, அதாவது இந்த இருண்ட இது அடிக்கடி வருது, திடீர்னு வருது, திடீர்னு போகுது. இது நார்மல் கதியில் உள்ள இமோஷன் கிடையாது. இது மென்டல் இல்னஸுக்குண்டான அறிகுறி. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரியெல்லாம் அடிக்கடி வாழ்க்கையே இருண்டு போச்சு, ஒன்றுமே இனிமேல் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி தோணுச்சுன்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சேட் க்ரியேட் பண்ணி உங்களோட ஒரு அறிமுகம், உங்களை பற்றின விஷயம் எப்படின்னு போட்டிங்கன்னா அதை கேட்டுட்டு நான் உங்களை திருப்பி கூப்பிடுவேன். நமக்கு கவுன்சிலிங் பண்ணலாம். ஃப்ளவர் ரெமெடிஸ் சாப்பிட்டு இந்த மனோநிலையை உடனே மாற்றி ஆகணும். ஓகே.